Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 18/2/2025 செவ்வாய்க்கிழமை, சுவாதி நட்சத்திரம். குரு பார்த்தால் கோடி புண்ணியம் படித்திருக்கிறோம். அதற்கு உண்டான சரியான விளக்கத்தையும் பார்த்தால், புரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். பார்ப்போம். லக்னாதிபதி ஒருவருக்கு, லக்னாதிபதி லக்னத்துக்கு உரிமையாளர் அவர்தான். உங்களை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் லக்னம், லக்னாதிபதி மிக மிக முக்கியம். அந்த லக்னாதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று 6ல் அமர்ந்தால், 6ஆம் வீட்டில் அமர்ந்தால் மிக மிக கஷ்டம். சாப்பாட்டுக்கு கஷ்டம், தங்குவதற்கு இடம் இல்லை, பசி, பட்டினி, பஞ்சம், மதிப்பு இல்லை, சதா காலமும் பசியோடும் கெட்ட சிந்தனைகளோடும் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் பசி வந்திட 10ம் பறக்குமே. இது ஜோதிடம் சொல்லுகின்ற ஒரு உண்மை. ஆனால் அதில் ஒரு விதிவிலக்காக ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ சொல்லுவார்களே, வயிற்றுக்கு பால் வார்த்தது போல் என்று, அதுபோல். அது என்ன? லக்னாதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று, அஷ்டமாதிபதி என்று சொன்னால் கஷ்டம், 6ஆம் இடத்தில் அமர்ந்தால், லக்னாதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று 6ஆம் இடத்தில் அமர்ந்தால், 6ஆம் இடம் என்று சொன்னால் கடன், வழக்கு, சண்டை, சச்சரவு, விரோதம், காலதாமதம் இவைகளையெல்லாம் சொல்லும். நாம் வழி தவறி போவதற்கும் இவைதான் காரணம், அதையும் சொல்லும். சில கெட்ட செயல்களை செய்வார்கள், வேறு வழியின்றி. பசி வந்திட 10ம் பறக்கும் அல்லவா, அதனால். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் தன்மையாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஆனால் இந்த அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று 6ஆம் இடத்தில் அமர்ந்தானே லக்னாதிபதி, அவனை குரு பார்த்தால் நன்மை உண்டாகும். அவனுக்கு கஷ்ட திசை எப்போது போகும் போகும் என்று பார்த்து கொண்டே இருக்கும். அந்த திசை முடிந்த பிறகு இவனை பணக்காரனாக்கிவிடும். நாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் பலரை இன்றும் பார்க்கலாம், என்றும் பார்க்கலாம். ஒரு காலத்தில் திருட்டுத்தனமாக இருந்தான், அவனுடைய நடத்தை சரியில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்ட பல நபர்கள், அவர்களுக்கு வசதி வாய்ப்பு வந்த பிறகு வள்ளல்களாக இருக்கிறார்கள், கர்ணனைப் போல் இருக்கிறார்கள், உண்மையிலேயே தர்ம காரியம் செய்கிறார்கள். ஏனென்றால் தாங்கள் பட்ட கஷ்டம் நினைவுக்கு வந்து நல்லது நடக்க வேண்டும் என்ற காரணத்தால் மற்றவர்களெல்லாம் தருவதற்கு யோசிக்கின்ற பெரும் பணத்தை தெரியும் வள்ளல்கள் அவர்கள். இப்படியும் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த லக்னாதிபதியை குரு பார்த்ததால். ஆக குரு பார்த்தால் கோடி பாவம் நீங்கும், கோடி புண்ணியம் சேரும் என்று சொன்னது பொய் அல்ல, உண்மை. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இதுவரை தத்தளித்து கொண்டிருந்த உங்கள் மரியாதை, மதிப்பு, செல்வநிலை எல்லாமே இனிமேல் ஒரு ஒழுங்கு நிலைக்கு வருகிறது, உயர்நிலைக்கு வருகிறது. இன்று முதல் ஒரு நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பம்.
ரிஷபராசி அன்பர்களே, தீமையை அகற்றி அதனால் நன்மையை பெறும் நாள் இந்த நாள். இன்று நீடித்திருந்த ஒரு தீமை அகன்று நன்மை உதயமாகிறது. மிதுன ராசி அன்பர்களே, கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை, ஒரு செயலை நல்லபடியாக முடித்தமையால் ஒரு நற்புகழ் இன்று உங்களுக்கு ஏற்படும். கடகராசி அன்பர்களே, ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை சோதித்து பார்த்து எதையும் வெளியிட வேண்டும். வித்தையில் வல்லவரான நீங்கள் காட்டும் வித்தையில் ஒரு சிறு பிழை பிசகு ஏற்பட்ட காரணத்தால் ஒரு இழப்பினை நீங்கள் அனுபவிக்கலாம் என்று காட்டுவதால் ஒரு முறைக்கு இருமுறைக்கு மும்முறை பரீட்சித்து பாருங்கள். சிம்மராசி அன்பர்களே, முற்றிலும் ஒரு புதிய முயற்சி இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கும் ஒரு முயற்சி. அந்த முயற்சி வெற்றியை கொடுக்குமா? கொடுக்கும். நல்ல நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, சொந்தங்களை, நட்புகளை, உறவுகளை நீங்கள் கவர்ந்து இழுக்கும் நாள். கவர்ந்து இழுப்பதில் வெற்றி காணும் நாள் இந்த நாள். கவர்ந்து இழுப்பது எப்படி? தன்மையான உங்கள் பேச்சால். துலாம் ராசி அன்பர்களே, ஏற்படும் கஷ்டங்களை நீங்கள் ஏறும் படிக்கற்களாக மாற்றும் உங்கள் திறமை இன்று பாராட்டுக்கு உரியது. இன்று உயர்வு உண்டு. தோல்வியை வெற்றியாக்கி உயர்வு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, நாளைய தினம் நற்பெயர் நமக்கு கிடைக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் நீங்கள் செய்த ஒரு வேலை சரிவர அமையாது போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்று நீங்கள் செய்யும் வேலையை பொறுமையுடன் நிதானமாக செய்யுங்கள் போதும். தனுசு ராசி அன்பர்களே, மிகுந்த லாபம் உண்டு. நல்ல மதிப்பும் ஏற்படுகிறது. யாராலும் எளிதில் காட்ட முடியாத ஒரு வித்தையை இன்று நீங்கள் காட்டி நற்புகழ் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி நன்முயற்சி. தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் செய்யும் வேலை உங்கள் முயற்சியில் தெரிகிறது. விளைவு எடுத்த வேளையில் வெற்றி, நற்புகழ் எல்லாம் உண்டு. மதிப்புமிக்க நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பேச்சை குறைப்பது நல்லது. எல்லோருக்கும் நல்ல விஷயத்தை சொல்லுகின்றோமே என்று எண்ணி நீங்கள் பேசும் பேச்சை இன்று காது கொடுத்து கேட்பார் இல்லை. ஏன் வீணாக பேச வேண்டும்? இதில் கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, இதுவரை செல்லாத, இதுவரை காட்டாத, இதுவரை உபயோகிக்காத ஒரு புது வழியை இன்று நீங்கள் உபயோகிக்க இருக்கின்றீர்கள்.
சரி, அது வெற்றியை கொடுக்குமா? கொடுக்கும். நல்லதும் நடக்கும். நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.